சூரியன் உதயமாகும் முன், உலகம் விழிக்கும் முன் ஒரு சத்தம் ஒலிக்கிறது. தமிழ் சத்தம் அல்ல, கூட்டத்தின் சத்தம் அல்ல, முழக்கமும் அல்ல, அதைவிட ஆழமான ஒன்று. ஓர் அழைப்பு. வெளியில் இருந்து வரும் அழைப்பு அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் உணரப்படும் அழைப்பு. அவனிடமிருந்து வரும் அழைப்பு. முருகன், இது திருவிழா மட்டுமல்ல, இது கொண்டாட்டமும் அல்ல, இது பக்தி, இது சரணாகதி. பலி என்ற பயமும் இல்லை, அது அரவணைக்கப்படுவது. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பலவீனம் அல்ல, நன்றி உணர்வு. ஒவ்வொரு அடியும் முன்னேற்றம், ஒரு பிரார்த்தனை. அந்நியர்கள் கூட குடும்பமாக மாறும் இடம், சுவைகள் கூட ஆசீர்வாதமாக மாறும் இடம். இதுவே தைப்பூசம். தோள்களில் காவடி, தலையில் பால்குடம், இதயத்தில் நம்பிக்கை. அவர்கள் நடக்கிறார்கள். அது எளிது என்பதால் அல்ல, அவர்களின் இதயம் துடிக்க மறுப்பதால். ஏனெனில் அவன் அவர்களை அழைக்கிறான். உலகம் சுமையாக பார்க்கும் விஷயத்தை அவர்கள் பெருமையாக சுமக்கிறார்கள். உலகம் வலிமையாக பார்க்கும் விஷயத்தை அவர்கள் நோக்கமாக உணர்கிறார்கள். மற்றவர்கள் துன்பமாக பார்க்கும் விஷயத்தை அவர்கள் ஆசீர்வாதமாக உணர்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் ஒவ்வொரு அடியும் அவன் அருகில் கொண்டு செல்கிறது. அவனை நோக்கி காவடி உயர்கிறது, தமிழ் சத்தம் முழங்குகிறது. கூட்டம் இதய துடிப்பை போல அசைகிறது. அவர்கள் ஒருவர் இன்னொருவர் பெயரை அறியாமல் இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரின் பிரார்த்தனைகளை சுமக்கிறார்கள். ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்கிறார். ஏனெனில் இங்கு நாம் அந்நியர்கள் அல்ல, நாம் அவனின் அடியவர்கள். இங்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் ஒருபோதும் தனியாக இல்லை. அடிக்கு அடி கண்ணீர் துளிகளாக, பிரார்த்தனைகளாக, கோவில் மட்டுமல்ல, முருகனிடம். அந்த தருணம் இறுதியாக வந்தபோது அது ஒரு வெற்றி அல்ல, நிம்மதியும் அல்ல, நிறைவு. பலியில் வலிமையை காண்கிறார்கள், தியாகத்தில் அமைதியை காண்கிறார்கள். முருகனிடம் அனைத்தையும் காண்கிறார்கள். முருகன் அழைக்கும் போது அவருடைய பக்தர்கள் பதிலளிப்பார்கள்.